இன்னைக்கு காலையிலேயே தரமான ஒரு சம்பவம் நடந்தது. நான் சும்மா இருக்க முடியாம, இந்த செம்பருத்தி செடி பூவே பூக்க மாட்டேன்து. லைட்டா கட் பண்ணி விட்டா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் எப்படா சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. ஃபுல்லா புடிச்சு வெட்டி விட்டுட்டாங்க. செடியே இல்ல. ஒரே ஒரு கோல் மட்டும் தான் இருந்தது. எப்படியோ அந்த மணி பிளான்ட் எதுவும் பண்ணல. அத காப்பாத்திட்டேன். குச்செல்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெஜ்ல நெறைய டைப் ஆஃப் பிரியாணி இருக்கு. ஆனா இந்த பிரியாணி என்னன்னு தெரியல. என்னோட பர்சனல் ஃபேவரட். ரொம்ப சூப்பரா இருக்கும். வாழைப்பூ பிரியாணி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு எப்பவும் போல பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு, வெங்காயம், தக்காளி சேர்த்துட்டு, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைப்பூ நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, ஒரு 1/4 ஸ்பூனு கம்மியாக கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வாழைப்பூவும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்ற அளவில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக லெமனை பிழிஞ்சு விட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் தம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கமன்னு சூப்பராக வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிரும். என்னன்னு தெரில, இது என்னோட பர்சனல் ஃபேவரட் பிரியாணி. வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. அதனால ஒரு 12 மணி போலவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த கிளைமேட்க்கும் பிரியாணிக்கும் உண்மையாகவே அட்டகாசமாக இருந்தது.